ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடியிலேருந்து பதியம் எப்படி எடுக்கிறது, இதில் நட்டால் நல்லா வளரும், வேர் பிடிச்சின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள், எத்தனை பூ பூத்துருக்கு. ஏற்கனவே இதை விட அதிகமாக இருக்கிறப்ப நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில், நிறைய பூ பூத்துருக்கு. இது இன்றைக்கி பூத்த பூ. இது மட்டும்தான் நேற்று, இது பழசு எல்லாமே போட்டுட்டேன். இந்த வாட்டி பூ பறிக்கலை, மண்ணுக்குள்ளேயே எருவாக போட்டேன். இது போல் நம்ம எருவாக கூட போட்டுடலாம். சப்போஸ் பூ பறிக்கலை அப்படின்னா அந்த பூவெல்லாம் நீங்கள் அந்த செடிக்கே போட்டுடலாம். மல்லி செடி நல்லாவே வளரும். இந்த பிளான்ட் வந்து நான் ஹைட்டாக வளர்க்குறேன். அதுக்காக ஹைட்டாக வளர்க்குற செடி வந்து கொஞ்சம், அதாவது ரவுண்டு ஷேப்லேயும் இருக்கணும், அதே சமயத்தில் ஹைட்டாகவும் வளர்க்குறேன் நான். அப்பப்போ இந்த செடியிலேருந்து பதியமும் எடுப்பேன். இப்போ மழை வருது, இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சா கிளை டக்குன்னு வேர் பிடிச்சிக்கும், நல்லா மல்லி செடி வளரும். எப்படி நம்ம பூ பூக்கிற பிரான்ச்சஸ்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம், அப்போ 1-2 நம்ம கட் பண்ணிவிட்டு வேர் பிடிக்கிறதுக்கு வச்சிடலாம். இப்போது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நம்ம இந்த மல்லி செடி நல்லா வளருது, இந்த சமயத்தில் வந்து இப்போ பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு கிளைலாம் கட் பண்ண போகிறோம். இந்த மல்லி செடிக்கு எரு தேவைப்படுது. என்ன எருவுனா பாருங்கள், மாவுக்கெல்லாம் தோசை மாவுலாம் வச்சுருப்பீங்க, மாவுலாம் காலியானவுன்னு 1 கிளாஸோ 2 கிளாஸோ மாவு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நம்ம மல்லி செடிக்கு கொடுத்திங்கன்னா, ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு இந்த மாவு தண்ணி ஊற்றினா நிறைய மொட்டு வைக்கும், நிறைய தளிரும் வைக்கும். அதுக்காக நிறைய தளிர் வந்தால் நிறைய மொட்டு வைக்கும். அந்த மாவு தண்ணியில் வேறு எரு ஏதாவது சேர்க்குறதானே, நீங்கள் மாவு தண்ணி புளிக்கலைன்னா நீங்கள் கொஞ்சமாக கேடு சேர்க்கணும். தயிர் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு, பெரிய செடியாக இருந்ததுன்னா நல்லா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு போடணும். சின்ன செடியாக இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூனே போதும் தயிர். மல்லி செடியில் நிறைய மொட்டு வைக்கணும், பூக்கள் பூக்கணுன்னா மோர் ஊற்றி விடணும். அதிகமாக மோர் ஊற்றினா ஏதாவது ஆகும்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு மந்த்லி 3 டைம்ஸ் ஊற்றலாம் நீங்கள். அது போல் கணக்காக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது மல்லி செடிக்கு. இப்போது மல்லி செடியிலேருந்து எந்த கிளை பதியம் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் திக்கான கிளை பிரான்ச்சஸ்ஸு. இதில் மொட்டெல்லாம் கூட இருக்குது. நம்ம பூ பூக்கணும் அப்படின்னா நீங்கள் மொட்டெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா வைக்கலாம். நான் இப்போ மழை பெய்யுது, சீக்கிரமாக வேர் பிடிச்சிக்கொண்டு இந்த சமயத்துலேயே இப்போவே கட் பண்ணிடுறேன். இது மேல் பாகத்தில் திக்கான பிரான்ச்சஸ் இருக்குது, சைட் பிரான்ச்சஸ் மெல்லிஸாக இருக்கும். அந்த கிளை தான் கொஞ்சம் திக்கான இடத்துல நான் கட் பண்ணி வைக்கிறேன். இது போல் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணுறோன்னா இங்கெல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் போடும், அதுக்காக நான் இங்கே கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளை நம்ம கட் பண்ணி வைக்கும்போது வேர் பிடிச்சிக்கும். கொஞ்சமாக தோல் நீக்கிட்டு வைக்கலாம். இது போல் நீங்கள் ஒரு கிளை வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிளை கட் பண்ணுங்கள். 2-3 கிளை கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் 2-3 கிளை கட் பண்ணி, சின்ன சின்ன கிளை 2-3 கட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரே பாட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கலாம். நான் ஒரே ஒரு கிளை மட்டும் பெருசாக எடுத்து நட்டுறேன். ஏன்னா மழை பெய்யுது, அதுக்காக தான். பாருங்கள், இந்த ரெட் கலரு பாட்டில் வைக்கிறேன். மொட்டோடு வைக்கிறோம். மொட்டெல்லாம் பூக்குமானா பூத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி மண்ணில் கொஞ்சமாக உள்ளுக்கு வைக்கணும். அதாவது ரொம்ப மேல் பாகத்துக்காக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக உள்ளே இருக்கிற மாதிரி நட்டுடணும். இப்போது நம்ம இது வந்து மழையிலே வச்சிடணும். மழையிலே வச்சா தான் சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளரும் மல்லி செடி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.